ரேகை சீரீஸை பொறுத்தளவில் நீங்கள் அவரோட ராஜேஷ்குமார் ஐயாவோட ஸ்டோரியிலேருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஒரு நாட் எடுத்து பண்ணியிருக்கீங்க. எக்ஸ்க்ளூசிவாக அவருடைய ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கிரைம் நாவலை எடுத்து பண்ணுற ஒரு ஐடியா ஏதாவது இருக்கா? ஏற்கனவே அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியாச்சு. 8 எபிசோட்ஸ் போகிறது அதுக்கெல்லாம். ஆமாம் ஆமாம், எடுத்துட்டு 80 ஒரு 4-5 கதைகள் வந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு கதை, ஒரு நாவல் அவர்கிட்ட ஏற்கனவே நான் பேசி வச்சுருக்கேன். இது நடுவில் வந்து இது வந்தது. இது இல்லாமல் இன்னொரு கேரக்டர் வச்சு இது வச்சு நம்ம ஏற்கனவே சார்கிட்ட பேசி ஃபியூச்சரில் பண்ணணும் சார், நெக்ஸ்ட் இயர்லாம் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே பேசி வச்சுருக்கோம். அந்த பிளான் இருக்குது சார். ராஜேஷ் சார், உங்கள்கிட்ட சொல்லுங்க. நாங்கள் காலேஜில் படிக்கும்போது சார், உண்மையாகவே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களுடைய பாக்கெட் நாவலை வாங்கி படிச்சுட்டு இருப்போம், போட்டி போட்டு படிச்சுட்டு இருப்போம். அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய பத்திரிகைகளில் வந்து ஒரு டிபேட்டே நடந்திருக்கு. உங்களுடைய கேரக்டர்ஸை வந்து சினிமாவாக எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு யார் சூட்டாக இருப்பாங்க, கமல்ஹாசன் சூட்டாக இருப்பாரா, ரஜினிகாந்த் சூட்டாக இருப்பாரா அப்படின்ற ஒரு டிபேட்டே வந்து அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் நாவல் படமாக்கப்பட்டால் அதில் அந்த விவேக் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு உங்களுக்கு இந்த நடிகர் நடித்தா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்க? அதாவது என்னுடைய கதையை படித்தவங்களெல்லாம் சொல்லுவாங்க, இது விஜய் நடித்தா நல்லா இருக்கும், விவேகா, அஜித், இல்லைன்னா விஜயகாந்த், அப்படியெல்லாம் வந்து பல பேர் சொல்லுவாங்க. முதல்ல கமலஹாசன் சொல்லுவாங்க, அவர் ரஜினிகாந்த் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய விவேக் வந்து இவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஏன்னா ஒவ்வொரு வாசகரும் படிக்கும்போது விவேக்கை வந்து ஒவ்வொரு விதமாக வந்து அவங்க இப்படி தான் இருப்பார் விவேக்னு சொல்லி மன அளவில் வந்து அவரை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த பிம்பத்தை வந்து நான் வந்து ஒரு நடிகர் மேலே கொண்டு போய் செலுத்தி அதை வந்து இவர் தான் நடிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு ஒரு அருமையான புதுமுகம் இருந்தால் போதும். இப்போ பாலா மாதிரி விவேக் வந்தால் நல்லா இருக்கும், புதுசாக இருக்கணும். அவர் தான் விவேக், வேற யாரும் கிடையாது. அது ரஜினியோ இல்லை கமலோ விஜய் அது கிடையாது. ஏன்னா அந்த வாசகன் வந்து அவரை விஜயா தான் பார்ப்பான், அஜித்தா தான் பார்ப்பான். ஆனால் வந்து என்னுடைய விவேக்கா பார்க்கணும்னா ஒரு புது முகம் தான் வேணும். அப்படி ஒரு முகத்தை நான் தேடி வைப்பேன். சார், ராஜேஷ்குமார் சார், கமலஹாசனுக்கும் ரஜினிக்கும் கதை வச்சிருக்கீங்களா? கதை தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட அந்த கதை ஏதாச்சும் இருந்தா போய் சொல்லுவீங்களா? சார், வந்து எங்கிட்ட கதை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சமுத்திரத்தில் போய் ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு வந்தால் சமுத்திரம் வத்தி விடுமா? வற்றாது. எங்கிட்ட எல்லா தளத்திலையும் கதை இருக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்க, அவர் கமர்ஷியல் ரைட்டர், வெகுஜன எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட்டர் பாலு அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் வந்து அவர் சொன்னார், அவர் இருக்காரா தெரியல, இங்க இருக்காரா, போயிட்டாரா? சரி. பாலு வந்து ஒரு பேட்டியில் சொன்னார், கதைகளுக்காக நீ ஏன் வந்து எங்கெங்கேயோ போய் தேடுறீங்க, அது பிடிக்கல இது பிடிக்கல, ஒருத்தர் சொன்னார் பிடிக்கல அவர் போயிட்டாருன்னு சொல்லி. நம்ம ராஜேஷ்குமார் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்க கதையை. அவர் நிறைய வச்சிருக்கார் கதையை. ஒன்று சொன்னால் 10 சொல்லுவார், அது பிடிக்கலையா இன்னொரு 10 சொல்லுவார். அப்படி இல்லாமல் நீங்கள் ஏன் பிரபலங்களையே போய் தேடி 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 பார்க்குறீங்க? எழுத்தாளர்களோட பயணம் பண்ணுங்க. சினிமா என்பது ஒரு வட்டம், அதுக்குள்ளேயே போவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா பீப்புளோட இது என்னன்னா, எனக்கு சினிமா என்னுடைய எழுத்து ரெண்டுமே வந்து என்னுடைய இரு கண்கள் மாதிரி தான். நான் குறை சொல்லல. சினிமாவுக்கு என்னன்னா 2 எழுத்து படம் வெற்றி பெற்றால் எல்லா டைட்டிலும் 2 எழுத்துலேயே வரும். ஒரு பேய் படம் வெற்றி பெற்றால் பேய் படங்களாக எழுப்பாங்க. அப்புறமா டார்க் காமெடின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும், அந்த டார்க் காமெடி வச்சே போவாங்க. யோகி பாபு வேணும்னா யோகி பாபு பின்னாடியே போவாங்க. இப்படியே தான் நம்மளோட சினிமா துறை இருக்கு. அவர் இல்லைன்னா படம் ஓடாதுன்னு சொல்லி. ஆனால் ஆடியன்ஸ் வந்து நல்ல கதைகளாக இயங்கி கொண்டிருக்கார்கள். ஒரு புதிய தளம், அட அசத்துட்டாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகர்கள் இருக்காங்க. இன்னும் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய குற்றம் 23 படம் வந்தப்போ செயற்கை கருத்தரிப்பு நிலையங்கள்ல வந்து நடக்கக்கூடிய மோசடிகளை பத்தி நான் கதை எழுதியிருந்தேன். அதை டைரக்டர் அறிவழகன் வந்து படிச்சுட்டு என்கிட்ட வந்து சார் இதை படம் பண்ணானாரு. அந்த கதையை பண்ணிட்டு நேரடியாக ஒரு பிரபலமான ஒரு நடிகரை போய் கதை சொல்லியிருக்காரு. சார் இது வந்து ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் சார், இது நான் பண்ண விரும்பலை, பண்ண பெண்களோட வெறுப்பு கிடைக்கும், அதனால நான் இந்த செயற்கை கருத்தரிப்பு படத்தில் நடிக்க விரும்பலைன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தான் அருண் விஜய் போய் பார்த்து சொன்னப்போ அந்த படத்தில் நடித்தார். அது படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது.
ஏன்னா கதையோட தளம் வந்து முற்றிலும் வேறுபட்டது. செயற்கை கருத்தரிப்பு நிலையங்கள் இப்பதான் இருக்கு. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. முதியோர் இல்லங்களும் கிடையாது, செயற்கை கருத்தரிப்பு நிலையங்களும் கிடையாது. ஆனா இன்னைக்கு 2 தான் இருக்கு. அதான் இங்க நடக்கக்கூடிய மோசடிகளை வச்சு எழுதின கதை வந்து பெருமைய வெற்றி பெற்றது. அதற்கு காரணம் தளம் புதிது, கதை புதிது, அதை பார்க்கக்கூடிய வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் அந்த கதை பிடிக்கிறது. ஆனா நம்ம சினிமா பீப்புள் வந்து ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு ஒரு குத்துப்பாட்டு, ஒரு டான்ஸு, அப்புறம் வந்து வன்முறை காட்சிகள் வந்து அதீதமாக காட்டுறது, இது வந்து தான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. ஆகையால் என்னிடம் எல்லா கதைகளும் இருக்கிறது. அது இளம் இயக்குநராகட்டும், பிரபலமான இயக்குநர் தாராளமாக வரலாம். இப்பொழுது கூட சென்ற வாரம் திரு சந்தானம் அவர்கள் கோவைக்கு வந்தார்கள். என்னோடு 2 நாட்கள் தங்கி கதை விவாதம் நடத்தி, சார் எனக்கு 6 கேள்வி மட்டும் இன்னைக்கு பதில் சொன்னா போதும் 6 கேள்விகள் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு நான் எழுதி கொடுத்துட்டேன் அவருக்கு. இப்படிதான் கதை போகணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ட்விஸ்ட் இருக்கணும், இதுதான் மாரல், இதுதான் மெசேஜ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். அவரு ஹீ இஸ் ஹாப்பி. சார் நல்லா இருக்கு சார், இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி எங்கிட்ட கேட்டா நான் கொடுக்க ரெடியா இருக்கேன், அது யாரா இருந்தாலும் சரி. சார் இங்கே நாங்களும் என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்து நானும் ஸ்கூல் புக்கிலலாம் உங்கள் நாவல் நிறைய வச்சு படித்து அடிலாம் வாங்கியிருக்கோம். இப்போ வரைக்கும் விடாமல் படிக்கிறோம். படிக்க டைமில் கூட ஆடியோ புக்ஸ் நிறைய கேட்குறோம் உங்களோட கதைகள். இப்போ இவர் கேட்ட கொஸ்டினுக்கு தான் இது கண்டினியூஷன் தான் இது. இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் இவ்வளோ கதைகள், இவ்வளோ வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் செய்திருக்கீங்களே, யாருமே வந்து உங்களை கேட்கவே இல்லையா? உங்கள் கதையை கொடுங்க, நாங்கள் படம் எடுக்கணும், யாருமே கேட்கலையா? இல்லை, நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பேர் வந்து என்கிட்ட கதை கேட்குறாங்க. ஆனால் நான் வந்து அவங்க கூட உட்காந்து கதை பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய கண்டிஷன் சொல்லுவேன் நான். அதாவது ப்ரொடியூசர் யாரு, அவரை பேச சொல்லுங்க என்கிட்ட, நான் அவர்கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் தான் நான் உங்க கூட உட்காந்து பேசுவேன். ஆனால் உங்க கூட பேசுனா அது படமாகுமா எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. முதல்ல வந்து நான் பத்திரிகை கதை எழுதிட்டு இருந்தேன், இப்போ அப்படி கிடையாது. ஓடிடி தளங்களுக்கு கதை எழுதிட்டு இருக்கேன். பீன்ச் ஆப், நோஷன் ஃப்ரெஷ், அதுக்காக ரெப்கோ அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அந்த வெப் தளங்களுக்கு, ரேடியோ ரூம்ஸ், இது மாதிரி வந்து நிறைய அவங்க வந்து புதுசாக எங்கிட்ட கதை கேட்குறாங்க. நான் அவங்களுக்கு வந்து கதை எழுதுக்கு நேரம் எனக்கு பத்த மாட்டேங்குது. சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, சென்னையிலேருந்து புறப்பட்டு வர்றாங்க, வந்து எங்கிட்ட கதை கேட்குறாங்க. நான் சொன்னேன் ப்ரொடியூசர் என்ன இல்லை, இனிமேல் தான் தேடணுங்கிறாங்க ஃபர்ஸ்ட். அப்போ நான் சொன்னேன் அப்படி வந்தால் கதை சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்காக வந்து நான் உட்காந்து உங்க கதை சொல்ல என்ன பிரயோஜனம்? படம் எடுக்கிறதா இருந்தால் பேசுவோம், இல்லைன்னா வேண்டான்னு சொன்ன கூட அதுலேயே போயிடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க பிஏ மூலியமா பேச சொல்லுவாங்க. பேசிட்டு சென்னைக்கு வரணும், நீங்க வந்து 15 days அங்கே கூட லாட்ஜில் தங்கணும், காலையில் 10 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் டிஸ்கஷன் போகும் அப்படின்னா நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த வயதை நான் கடந்துருச்சேன். அந்த வயதை கடந்து என்னால் வந்து வீட்டில் தான் பண்ண முடியும், இல்லைன்னா என் வீட்டுக்கு பக்கத்தில் லாட்ஜில் தான் வந்து நீங்கள் ரூம் எடுக்கணும், அப்போ தான் என்னால் முடியும். நான் சென்னைக்கு வந்து நான் எல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பொலைட்டாக தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வயதெல்லாம் கடந்து வந்தாச்சு நான். இப்போ என்னுடைய வயதுக்கு நான் டிராவல் பண்ணி வந்து லாட்ஜில் தங்கி அப்படி வந்து நமக்கு ஒரு புகழோ பணமோ தேவையில்லை. அந்த புகழுக்கும் பணத்துக்கும் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. மன நிறைவோடு நான் இருக்கிறேன். அப்போ வந்து என்னுடைய விருப்பத்திற்கு யார் இணங்கி வருகிறார்களோ அவரோட நான் பண்ண தயாராக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். அப்புறம் உங்களோட நீங்கள் சயின்ஸ் பற்றி நிறைய கதைகள் எழுதுறீங்க, நிறைய விஷயங்கள் தேடி தேடி அதுக்காக படிக்கிறீங்களா, இல்லை அந்த குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் அந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்டைஸ் கிட்ட கேட்டு அதை வச்சு எழுதுவீங்களா, இல்லை அதை பற்றி நீங்கள் படிப்பீங்களா? இல்லை, நான் பேசிக்கலி ஐ வாஸ் ஒர்க்கிங் எஸ் எ டீச்சர். ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை பிஎஸ்சி பிஎட். நான் 5 வருஷமா வந்து ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் டீச்சரா இருந்திருக்கேன். அதனால எனக்கு வந்து பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் படிச்சிருக்கேன். பிஎட் வந்து சோசியாலஜி, சைக்காலஜி, சில்ட்ரன் சைக்காலஜி எல்லாம் படிச்சிருக்கேன்.
அப்புறம் இந்த ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் பற்றி என்னுடைய பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். அப்போ நிறைய டாக்டர்கள் வந்து என்னுடைய ஃபேன்ஸாக இருக்காங்க, அவங்ககிட்ட பேசியிருக்கேன். அப்புறம் போலீஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கமிஷனர் கூட என்ன ஒரு தடவை கூப்பிட்டு என் கூட பேசியிருக்காரு. முன்னாடி வந்து ராஜேஷ்குமார் வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் வேன் நிற்குது, என்னமோ பிரச்சனைன்னு சொல்லி அந்த வீதியில் இருக்கவங்க எல்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஜீப்ல இருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் இறங்கி சார் உங்களை வந்து போலீஸ் கமிஷனர் பார்த்தோம், நானும் என்னுடைய அண்ணனும் வந்து உங்க புக்கை படிப்போம். சின்ன வயசுல படித்து அவர் லாயர் ஆயிட்டார். இப்போ கிரிமினல் லாயர். இந்த மாதிரி ஒரு கதை எழுதுறேன், இதுக்கு வந்து எனக்கு அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேணும் அப்படிங்க கேட்டா அவங்க தருவாங்க. அதை வச்சு நான் வந்து ஒரு டாக்டர் கேட்பேன், செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுவோம் அல்லவா.